ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன் வீட்டில் ஒரு சின்ன ஒரு கார்டன் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இன்றைக்கான அதுக்கான இடத்த வந்து செட்டப் பண்ணி வச்சுட்டேன். நான் ஃபஸ்ட்டு அமைக்கிற கார்டன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நான் எப்படி இடத்த செட்டப் பண்ணி வச்சுருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. வந்துட்டோம் நம்ம கார்டனுக்கு. இதுதான் சுற்றி இருக்க ஸ்பேஸு. நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். இதுதான் நம்ம கார்டன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதாவது வந்து இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, ரைஸ்டு பெட்டு அப்படின்னு சொல்லுவோம். தரையிலேயே வைக்காம ஒரு அரை அடி வந்து அதிகமாக மண்ணை மேலே போட்டு சுற்றியும் வந்து கட்டையோ இல்லை கல்லோ வச்சு அடுக்கி ரைஸ் பண்ணி பெட்டு மாதிரி பண்ணி அதில் வந்து செடிகளை வந்து வளர்க்குறது. இதில் வந்து நாங்கள் எப்படி செடி வளர்க்கலான்னு யோசிச்சுருக்கோன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் வந்து முழு இடம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீளம் வந்து 8 அடி, அகலம் வந்து வெறும் 2 அடி தான். ஆனால் இந்த சின்ன இடத்துலையே நம்மளால் நிறைய செடி வளர்க்க முடியும். நாங்கள் என்ன பிளான் போட்டிருக்கோன்னா வந்து இதை வந்து 3ஆக பிரிச்சுட்டு இந்த பகுதியில் வந்து கீரையை போட்டு அடுத்து வந்து நடுப்பகுதியில் வந்து விட்டுட்டு அந்த பக்கம் வந்து பூச்செடி போட்டுட்டு இங்கே வந்து இந்த நடுப்பகுதியை வந்து இப்படி 2ஆக பிரிச்சுட்டு இங்கே வந்து கொடியும் இங்கே வந்து காய்கறி செடி அந்த மாதிரி எல்லாமே வச்சுக்கிற மாதிரி. இதுதான் வந்து பிளானு. இப்போ தான் வந்து இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணியிருக்கோம். இது வந்து இன்னும் என்னென்ன பண்ண வேண்டிய வேலை இருக்குன்னா தெரியுதுங்க இல்லையா, இந்த கல்லெல்லாம் எடுக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ வெயிலாக இருக்குது மதியானன்றனால கல்லெல்லாம் சுத்தமாக எடுத்தால் தான் மண் வந்து பஞ்சு மாதிரி இருக்கும். அப்போ தான் வேர் நல்லா விட்டு வளரும். அதனால் இந்த கல்லெல்லாம் ஃபஸ்ட்டு சுத்தம் பண்ணிவிட்டு உரம் போடணும். எப்படியும் இந்த இதை ரெடி பண்ணவே நமக்கு வந்து எப்படியும் ஒரு வாரம் 2 வாரம் ஆயிரும். உரத்தையெல்லாம் போட்டு மக்க வச்சு உரத்தை தண்ணி விட்டு ரெடி பண்ணி இடத்த ரெடி பண்ணுறதுக்கு எப்படியும் ஒரு 1 to 2 வாரம் ஆயிரும். பாருங்கள், நான் தான் ரெடி பண்ணேன். மம்முட்டி கம்பி எல்லாம் வச்சு எல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். கல்லெல்லாம் வச்சு ரெடி பண்ணுறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. இதுதாங்க பிளானு. இப்படியே இதை மட்டும் 1 வாரம் 2 வாரத்தில் ரெடி பண்ணி செடியை வச்சு நம்ம வளர்த்துறத அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் விதை வாங்கிட்டு வர்றது, கிரவுண்டை ரெடி பண்ணுறது, இடத்த ரெடி பண்ணுறது எல்லாத்தையுமே உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு விதை வாங்கிட்டு வந்து போடுறத ஒரு வீடியோவை எடுத்து போடுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த சைடில் வந்து ஒரு பெரிய கட்டை கிடச்சிது நமக்கு. அதை வச்சு மேனேஜ் பண்ணிட்டேன். அதெல்லாம் வந்து ஓடு, ஒரு கல் பக்கத்துலேயே மலை இருக்கனால கல் பிரச்சனை இல்லை. கல்லை வச்சு சுற்றியும் வச்சு பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. வேலை முடிச்சாச்சுன்னா நம்மளோட கார்டனை வந்து நம்ம அமைச்சிடலாம். காய்கறி செடி, பூச்செடி, கொடி, கீரை போடலான்ட்டு இருக்கோம். எல்லாமே பண்ணலாம். கிரவுண்டு மட்டும் ரெடி ஆயிருச்சுன்னா எப்படியும் டைம் ஆகும். அதனால தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். வெயிலாக இருக்கனால வந்து மதிய நேரத்தில் வந்து வேலை செய்ய முடியாது. ஒன்று காலையில் செய்யணும், இல்லாட்டி சாயங்காலம் செய்யணும். சாயங்காலம் வந்து இந்த கல்லெல்லாம் சுத்தம் பண்ணிட்டோன்னா மண்ணை தயார்படுத்தணும். மண் தயார்படுத்துறது தான் பெரிய வேலை. மண்ணை தயார்படுத்திட்டு விதைகள்லாம் வாங்கி ஃபஸ்ட்டு தண்ணியை விட்டு மண்ணை ரெடி பண்ணிட்டு விதையை வாங்கி அதுக்கப்புறம் செடி வளர்க்கணும். கொடி வளர்க்குறதுக்கு வந்து மெயினாக குச்சி, கொடி படர வைக்கிறதுக்கு பந்தல் போடணும். ஃபுல்லாக சுற்றியும் வந்து நெட்டு கட்டணும். இது ஃபுல்லாக சுற்றியுமே நெட்டு கட்டணும். ஏன்னா வந்து இங்கே வந்து கோழி, ஆடு எல்லாமே வரும். அதனால் வந்து நெட்டு கட்டணும். அதனால் செலவும் ஆகும், நிறைய செலவும் ஆகும். பட் பரவாயில்ல, எப்படியோ நமக்கு கார்டன் அமைச்சா போதும். எங்களுக்கு இருக்க சின்ன இடத்துலையே நான் கார்டன் அமைக்கணும்னு தோணி நான் கார்டன் அமைக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக இடம் இருந்தால் வந்து கார்டனை வைக்கிறதுக்கான இது பண்ணுங்கள். உங்கள் செடியை நீங்களே வளருங்க. காய்கறி என்ன செடி வேணாலும் வளர்க்குறேன். அது வந்து ஒரு நல்ல ஹாபி. அதனால் அந்த மாதிரி பண்ணுங்கள்.
சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கிரவுண்டை சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ணிட்டு கிரவுண்டை ரெடி பண்ணுறதெல்லாம் நான் வீடியோ எடுத்து போடுறேன். அதுக்கப்புறம் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.